இது மாத்திரம் நிலைச்சு நிற்கும். சொல்லுங்க, கிருபை. அந்த வசனம் ரொம்ப அழகான வசனம் இல்லை? பணம் இல்லையா, பாதரட்சை இல்லையா, ஒரு தட்டுப்பட்டு சாமான் கூட இல்லையா, ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க? எல்லாம் வாய்த்துன்னு சொல்லுங்களேன். நீ சொல்லணும், நான் போகிற இடத்துல எனக்கு ஒன்றுமே குறையில்லைன்னு உங்கள் அம்மாட்ட சொல்லணும். இன்னாமல் என்னை கொண்டு போய் தள்ளிட்டியே. கிருபை இருந்தால் குறைகளே தெரியாது, கிருபை இருந்தால் தேவைகளே தெரியாது, கிருபை இருந்தால் குற்றங்களே தெரியாது. நமக்கு தெரியுமா, அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. ரொம்ப கொடுமை இந்த வாலிப காலத்தில். ஒரே மாதம் சொல்லு இந்த பையன், இந்த பொண்ணு சொல்லுது அவன் பையன் சரியில்லை, ஒரே வாரத்தில் 3 நாளில் சொல்லுது இந்த பையன் சரியில்லைன்னு. அப்போ கிருபை இருந்தால் எந்த நிலையிலும் வாழ முடியும். இந்த முறை போடுங்க, பணம் இல்லாவிட்டாலும், பாதரட்சை இல்லாவிட்டாலும், வாழ்க்கையில் பொருட்கள் இல்லாவிட்டாலும் வாழ முடியும். கரங்களை உயர்த்தி அன்னைக்கு சொன்னேன், அதாவது மகிழ்ச்சி என்பது எடுத்திருக்கிற பொருட்களை கொண்டு அல்ல, என்னை கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, இட் இஸ் நாட் வாட் ஐ ஹேவ், வாட் ஐ ஆம். புரிஞ்சவங்களுக்கு புரியும். எனக்கு பொருட்களை வைத்து எனக்கு மகிழ்ச்சி இல்லை, நான் யாராக இருக்கிறேனோ அதனால எனக்கு மகிழ்ச்சி. எல்லாம் கரங்களை உயர்த்தி. நான் இவ்வளோ கத்தி பேசுகிறேன், ஒரு கையை கூட தூக்க மாட்டேறீங்க மனசாட்சி இல்லாமல். எடுத்துக்க பொருட்கள் எனக்கு மகிழ்ச்சி அல்ல. இட்ஸ் ரியல். இட் இஸ் நாட் வாட் ஐ ஹேவ், வாட் ஐ ஆம். என்னிடக்கிற பொருட்களால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. என்னை கர்த்தர் யாரை வைத்திருக்கிறார்? அவருடைய பிள்ளையாக, மகனாக, ஊழியராக, மக்களுக்கு வசனத்தை போதிக்கிறவளா என்னை வைத்திருக்கிறாரே, அதான் எனக்கு மகிழ்ச்சி. அநேக கேட்பாங்க. ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு தேவ மனிதர் அகஸ்டின் பாலன் அவர் பேர். இப்போதான் கர்த்தருக்குள்ளே மரித்தார். மிகப்பெரிய பைபிள் ஸ்காலர். ஒரு முறை சொன்னார், ஒரு கூடுகை, ஒரு ஆலய பிரதிஷ்டை, ஏகப்பட்ட பிரசங்கியா சென்னைக்கு எல்லா பிரபலங்கள்லாம் பேசினாங்க, தாமஸ் ராய் உள்பட. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம், கொடுக்கப்பட்ட அந்த டைம் 2 மணி. எல்லாரும் பேசிட்டாங்க. விஜிபி பேசினார், அவர் பேசினார், வியாசல் லாரன்ஸ் பாடினார், நிறைய பேர் பேசினாங்க. 2 மணிக்கு நான் எனக்கு கொடுத்தாங்க. நான் கொடுக்கும்போது எல்லாம் எழுந்து போயிட்டாங்க சாப்பாட்டுக்கு. ஒரே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். நான் அவரை பார்த்து கேட்டேன், ஐயா என்னையா நீங்கள் சாப்பாட்டுக்கு போகலையான்னு. இல்லை, அவங்க செய்தி கேட்க உட்காந்துருந்தேன். எனக்கு 87ஆம் சங்கீதத்தை பற்றி பேசினேன். அவர் சொன்னார், நான் இதை பல ஆண்டுகளாக படிக்கிறேன், பல ஆண்டுகளாக பேசுகிறேன், என்னை விட பைபிள் ஸ்காலர் அவர். அவர் சொன்னார், எங்கேருந்து அவங்களுக்கு இந்த வசனம் வருது தெரியலையா அப்படின்னாரு. நான் சொன்னேன், கிருபை. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கூட ஒரு வசனம் கொடுத்தேன், இன்னைக்கு கொடுமா, உன்னதான் காயத்ரி, உன்னதான் சத்தமாக படி. உன் களஞ்சியங்கள், அப்புறம் உன்